அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. ஒரு மனிதனிடம் நாடு, இனம், மொழி, மதம், ஜாதி, நிற வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் உயிர் என்பது சமம். அப்படிப்பட்ட உயிர்களை காக்க உருவாக்கப்பட்ட இயக்கமே செஞ்சிலுவை சங்கம். ஒரு நாடு இன்னொரு நாடுடன் போர் செய்யும் போது அதில் ஏற்படும் இழப்புகளை மீட்க வேண்டும். முதலில் உயிர்களை மீட்டால்தான் அவர்களுக்கு தேவையான உடைமைகளை தர முடியும். அந்த சேவை மனப்பான்மையை அடிப்படையாக கொண்ட அமைப்பு தான் செஞ்சிலுவை சங்கம். மே மாதம் 8ஆம் நாள் உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை நாள். ஆயிரத்தி 1828ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் நாள் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் ஜீன் ஹென்றி டுனாண்ட். ஜீன் ஹென்றி கல்வியிலும் சிறந்து விளங்கியவர். முதலில் ஜெனீவா வங்கியில் வேலை செய்தார். அந்த வேலை அவருக்கு மன நிறைவை தரவில்லை. பின்னர் விவசாயம் செய்யலாம் என்று முடிவெடுத்து அதற்கான பணிகளை மேற்கொண்டார். நிலங்களை முழுவீச்சில் தயார் செய்யும் பணியில் இறங்கினார். அந்த நிலத்திற்கு போதிய அளவு தண்ணீர் கிடைக்கவில்லை. அதற்கான தண்ணீர் வாங்க வேண்டும் என்றால் பிரெஞ்சு அரசிடம் அனுமதி வாங்க வேண்டும். அந்த அனுமதியை பெற பிரெஞ்சு மன்னர் 3ஆம் நெப்போலியனை பார்க்க பலமுறை முயற்சி செய்தும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இருந்தாலும் ஜீன் ஹென்றி மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய்து நெப்போலியனை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இருவரும் சந்தித்த இடம் போர்க்களம். அங்கு பல உயிர்கள் மரணத்தில், பல உயிர்கள் மரண விளிம்பில், மற்ற உயிர்கள் கை கால்களை இழந்து துடித்து கொண்டிருந்தது. இதை பார்த்த ஹென்றி டுனாண்ட் கண்களில் கண்ணீர் வடிந்தது. தண்ணீருக்கு சென்ற மனம் கண்ணீருக்கு பஞ்சம் இல்லாமல் நிலத்தில் இரத்த வெள்ளத்தில் கலந்தது. அந்த அவலங்களை கண்டு தனது விவசாய கனவை புதைத்தார். அவரது மனதில் மனிதநேய விதை முளைக்க ஆரம்பித்து விட்டது. இனிவரும் காலங்களில் உலகில் எந்த நாடுகளிலும் போர், பஞ்சம், வெள்ளம், புயல், நிலநடுக்கம் ஏற்பட்டால் அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று உதவ வேண்டும் என முடிவு செய்தார். அதன்படி ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்து ஒரு சமூக அமைப்பை உருவாக்க அனைத்து நாடுகளிடம் ஆதரவு மற்றும் நிதியை திரட்டினார். அவரின் விடாமுயற்சியால் 1864ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள் 12 நாடுகளின் ஆதரவுடன் ஜெனீவா நகரில் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு உலக செஞ்சிலுவை சங்கம் உதயமானது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தனது பெருமுயற்சியால் போர் நடைபெறும் இடங்களிலும் மற்றும் புயல், வெள்ளம், தீ விபத்து, நிலநடுக்கம் ஏற்படும் இடத்திற்கும் நேரடியாக சென்று மருத்துவ உதவிகளை செய்கின்றன. இது சர்வதேச நாடுகளின் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நடுநிலையான மனிதநேய அமைப்பாகும். உலகில் மக்கள் பாதிப்பு அடையும் போது சர்வதேச உரிமை சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படும் மனிதநேய அமைப்பாக செயல்பட்டு வருகிறது செஞ்சிலுவை சங்கம். அதேபோல நாடுகளிடையே போர்க்காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய மனித உரிமைகளை கண்காணிக்கிறது. அவ்வாறு உரிமை மீறல் நடந்தால் உடனே அந்த அமைப்பு சர்வதேச மனித உரிமை நீதிமன்றம் வரை சென்று வழக்கு பதிவு செய்யும். இக்கட்டான காலகட்டத்தில் நாடுகள் கடந்து ஒரு மனிதனின் உயிரை காக்கும் கடவுள் போல செஞ்சிலுவை சங்கத்தின் பணிகள் உள்ளன. முதலில் 15 நாடுகள் மட்டுமே இந்த அமைப்புகளில் இடம்பெற்றிருந்தன. தற்பொழுது 192 நாடுகள் செஞ்சிலுவை சங்கத்தில் உறுப்பினராக உள்ளன. அந்த நாடுகளில் சுகாதார சேவை, மருத்துவ சேவை, முதலுதவி சேவை, நிவாரணம் என பல்வேறு சேவைகளை அந்தந்த நாட்டின் அரசுடன் சேர்ந்து செய்கிறது. போர்கள் நடந்து முடிந்த பிறகு அந்த இடத்திற்கு சென்று பழைய நிலையை உருவாக்க பல நாடுகளின் உதவியுடன் சேவைகள் செய்கிறது செஞ்சிலுவை. இலங்கையில் வடகிழக்கு மாகாணத்தில் இந்தியாவின் உதவியுடன் ஈழத் தமிழர்களுக்கு மறுவாழ்வை உருவாக்க வீடுகளை கட்டி தந்துள்ளது. அதுபோல ஒவ்வொரு நாடுகளிலும் செஞ்சிலுவை அமைப்பில் உறுப்பினர்களை சேர்த்து அவர்களுக்கு மருத்துவ பயிற்சி, முதலுதவி பயிற்சி மற்றும் மனிதநேய பண்புகளை வளர்க்க ஆலோசனை வழங்கப்படுகிறது. நடமாடு மருத்துவ சேவை, இரத்த தானம், நோய் விழிப்புணர்வு, சாலை புனரமைப்பு,
நிவாரண உதவி வழங்கல் போன்றவை இந்த அமைப்பின் முதன்மை பணி. அது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் 24 மணி நேர ஆம்புலன்ஸ் சேவையை மக்களுடன் இணைந்து செய்து வருகிறது. 2013 மற்றும் 2015 மீள்கட்டமைப்பு என்ற கொள்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டமாக இணைந்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையதளங்கள் மூலமாக சமூக பணிகளை துடிப்பாக செய்து வருகிறது செஞ்சிலுவை சங்கம். செஞ்சிலுவை சங்கத்தின் சேவைகளையும் பணிகளையும் பாராட்டி மற்றும் உலக நாடுகள் போர்கள் செய்யாமல் அமைதியான முறையால் மனித உயிர்களை காக்க எடுத்த முயற்சிக்காக 1901ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு செஞ்சிலுவை சங்கத்துக்கு வழங்கப்பட்டது. இன்று செஞ்சிலுவை சங்கத்தின் சேவை இல்லாத நாடே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உலகம் முழுவதும் அந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மே மாதம் 8ஆம் நாள் உலக செஞ்சிலுவை தினம். கூடுதல் தகவல்களை வழங்க வருகிறார் ஆசிரியர் திருமதி உஷா ராணி ராஜன் அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் உலக செஞ்சிலுவை சங்க தின நல்வாழ்த்துக்கள். சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியவர் ஜெனீவா நாட்டில் பிறந்த ஹென்றி டுனாண்ட் என்பவராவார். இவர்தான் முதலில் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். இவரது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் மே 8ஆம் தேதி சர்வதேச செஞ்சிலுவை சங்க தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. செஞ்சிலுவை சங்கம் என்பது உலகளாவிய மனிதாபிமான வலையமைப்பாகும். இது அவசர நிலைகள், பேரழிவுகள், மோதல்கள் மற்றும் நெருக்கடியான சூழ்நிலைகளின் போது தேவைப்படும் நபர்களுக்கு உதவிகளை வழங்குகிறது மற்றும் உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் இச்சங்கம் செயல்படுகிறது. அதன் முக்கிய நோக்கம் மனித துன்பத்தை தணிப்பது, மனித கண்ணியத்தை பாதுகாப்பது மற்றும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் நிலைநாட்டுவது என்பதாகும். ஹென்றி டுனாண்ட் 1859ஆம் ஆண்டு 2ஆம் இத்தாலிய சுதந்திர போரின் போது இத்தாலியின் சோல்ஃபெரினோ போர்க்களத்தில் காயமடைந்த வீரர்களின் துன்பத்தை கண்டு துயரமடைந்தார். இந்த அனுபவம் அவரை எ மெமரி ஆஃப் சோல்ஃபெரினோ என்ற புத்தகத்தை எழுத வழிவகுத்தது. இந்த போரின் போது காயமடைந்தவர்களுக்கு உதவ தன்னார்வலர் குழுக்களை உருவாக்க அழைப்பு விடுக்கப்பட்டது. 1863ஆம் ஆண்டில் காயமடைந்தவர்களுக்கான நிவாரணத்திற்காக சர்வதேச குழு நிறுவப்பட்டது. இது பின்னர் ICRC, அதாவது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் என அறியப்பட்டது. இது ஆயுத மோதல்களின் போது பாரபட்சமற்ற மற்றும் நடுநிலை மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. 1933ஆம் ஆண்டு ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்ற செஞ்சிலுவை சங்கத்தின் 20வது சர்வதேச மாநாட்டின் போது ஹென்றி டுனாண்டின் பிறப்பை கௌரவிப்பதற்கும் செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதாபிமான பணிகளை அங்கீகரிக்கும் நாளாகவும் மே 8 அன்று அதிகாரப்பூர்வமாக உலக செஞ்சிலுவை சங்கம் நிறுவப்பட்டது. அன்றிலிருந்து மே 8 உலக செஞ்சிலுவை சங்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பன்னாட்டு செஞ்சிலுவை இயக்கம் இதுவரை 1917, 1944 மற்றும் 1963 என 3 முறை அமைதிக்கான நோபல் பரிசை வென்றுள்ளது. 1910 அக்டோபர் 30 உயிர்நீத்த ஹென்றி டுனாண்ட் அவர்களின் பிறந்த நாளான மே 8 1948ஆம் ஆண்டிலிருந்து சிறப்பு நாளாக அங்கீகரிக்கப்பட்டது. 1863 போர் நிவாரண பணிகளில் ஈடுபட்ட தொண்டர்களை இனங்காட்டுவதற்காக வெள்ளை பின்னணியில் செஞ்சிலுவை சின்னம் தேர்வு செய்யப்பட்டு செயல்படுகிறது. செஞ்சிலுவை சங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் சேவைகள் அண்மை காலத்தில் சுனாமி, கொரோனா, உக்ரைன் போர் போன்ற பேரிடர் காலங்களின் போதும் பாதுகாப்புக்குள்ளான மக்களுக்கு பேருதவி புரிந்துள்ளது. 1863 சோல்ஃபெரினோ போரின் போது காயமடைந்த வீரர்களின் துன்பங்களை சுவிஸ் தொழிலதிபர் டுனாண்ட் கண்டபோது மனம் வருந்தினார். காயமடைந்த மற்றும் இறக்கும் தருவாயிலிருந்த வீரர்களை மருத்துவ உதவியின்றி விட்டு சென்றதை கண்டு அவர் மனம் நெகிழ்ந்தார். மேலும் காயமடைந்த வீரர்களுக்கு அவர்கள் எந்த பக்கம் போரிட்டாலும் அவர்களுக்கு உதவ உள்ளூர் தன்னார்வலர்களை ஏற்பாடு செய்தார். அப்போது இருந்து செஞ்சிலுவை சங்கங்கள் உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான அமைப்பாக வளர்ந்துள்ளன. 190க்கும் மேற்பட்ட நாடுகளில் செஞ்சிலுவை சங்கங்கள் உள்ளன. அவர்களின் நடவடிக்கைகளில் பேரிடர் பதில், இரத்த தான பிரச்சாரங்கள், முதலுதவி
முதலுதவி பயிற்சி மற்றும் மோதல், இடம்பெயர்வு, சுகாதார அவசர நிலைகளால் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு ஆதரவு ஆகியவை அடங்கும். உலக செஞ்சிலுவை தினத்தில் உலகெங்கிலும் உள்ள மக்கள் மனித நேயத்தின் உணர்வை கொண்டாடுகிறார்கள். மேலும் செஞ்சிலுவை சங்கத்தின் தன்னார்வலர் தொண்டர்கள் மற்றும் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு முயற்சிகளை அங்கீகரிக்கிறார்கள். மனித துன்பங்களை போக்கவும் அனைவருக்கும் கண்ணியத்தை மேம்படுத்தவும் அயராது உழைக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் உலக செஞ்சிலுவை தினம் வெவ்வேறு கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது. சமீபத்திய உலக செஞ்சிலுவை தின கருப்பொருட்கள் சில பின்வருமாறு. 2022 ஆண்டுக்கான கருப்பொருள் #மனிதநேயம், அதாவது கருணையின் சக்தியை நம்புங்கள். 2021 ஆண்டு கருப்பொருள் தனியாக நாம் தடுக்க முடியாது. 2020 ஆண்டுக்கான கருப்பொருள் ஹீரோக்களை கொண்டாடுங்கள். 2019 ஆண்டுக்கான கருப்பொருள் அன்பு. 2018 ஆண்டுக்கான கருப்பொருள் உலகம் முழுவதிலும் இருந்து மறக்க முடியாத புன்னகைகள். 2017 ஆண்டுக்கான கருப்பொருள் குறைவாக அறியப்பட்ட செஞ்சிலுவை கதைகள் முதலியனவாகும். இதுபோன்ற உலக செஞ்சிலுவை தினத்திற்கான கருப்பொருட்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கங்களின் கூட்டமைப்பால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மேலும் செஞ்சிலுவை சங்கத்தின் மனிதாபிமான பணிகளை ஆதரிக்க மக்களை ஊக்குவிக்கவும் செய்கின்றனர். உலக செஞ்சிலுவை சங்க தினம் என்பது இரக்கம், ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் செய்தியை ஊக்குவிக்கிறது. அனைவருக்கும் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் ஆதரவை அளிக்கக்கூடிய சிறந்த உலகத்தை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தை சங்கம் நமக்கு நினைவூட்டுகிறது. மனித நேயம் மற்றும் இரக்கத்தின் மதிப்புகளை பிரதிபலிக்கும் ஒரு நாள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதில் செஞ்சிலுவை சங்கத்தின் அசாதாரண முயற்சிகளை அங்கீகரிக்கும் நாள் இந்த தினமாகும். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தை கொண்டாடுவதற்கான சில பொதுவான வழிகள். முதலாவதாக, இரத்த தான பிரச்சாரங்கள். பல செஞ்சிலுவை சங்கங்கள் இரத்த தானம் செய்ய மக்களை ஊக்குவிக்கிறார்கள். இதனால் இரத்தம் தேவைப்படும் மக்களின் உயிரை காப்பாற்ற முடியும். இரண்டாவதாக, நிதி திரட்டும் நிகழ்வுகள். சில தொண்டு நிறுவனங்கள் இசை நிகழ்ச்சிகள் அல்லது ஏலம் போன்ற நிதி திரட்டும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்றன. மூன்றாவதாக, விருது வழங்கும் விழாக்கள். பல செஞ்சிலுவை சங்கங்கள் சிறப்பான பங்களிப்பை செய்த தங்கள் தன்னார்வலர்களையும் ஊழியர்களையும் கௌரவிக்கின்றன. அவர்கள் தங்கள் முயற்சிகளை அங்கீகரிக்க விருதுகள், சான்றிதழ்கள் அல்லது பதக்கங்களை வழங்கி கௌரவிக்கின்றனர். நான்காவதாக, பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள். சில நிறுவனங்கள் உலக செஞ்சிலுவை தினத்தை தங்கள் பணி மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகின்றன. மனிதாபிமான உதவியின் முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்த அவர்கள் சமூக ஊடக பிரச்சாரங்களை செய்கிறார்கள். ஐந்தாவதாக, சமூக நிகழ்வுகள். செஞ்சிலுவை சங்கங்கள் உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுவதற்கும் அவர்களின் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் சுகாதார கண்காட்சிகள், முதலுதவி பயிற்சி அமர்வுகள், பேரிட தயார்நிலை பயிற்சிகள் போன்ற சமூக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்றன. ஆறாவதாக, சர்வதேச நிகழ்வுகள். செஞ்சிலுவை சங்கங்களின் சர்வதேச கூட்டமைப்பு செஞ்சிலுவை சங்க தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களை ஒன்றிணைத்து மனிதாபிமான துறையில் தற்போதைய பிரச்சனைகள் மற்றும் சவால்களை விவாதிக்க மாநாடுகள் அல்லது மன்றங்கள் போன்ற சர்வதேச நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்றன. இந்தியாவில் செஞ்சிலுவை சங்கம் 1920 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் இந்தியாவில் புதுதில்லியில் உள்ளது. முதல் உலக போரின் போது இந்தியாவில் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கான நிவாரண சேவைகள் செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் என்ற பிரிட்டானிய செஞ்சிலுவை சங்கம் மூலம் வழங்கப்பட்டது. இந்திய செஞ்சிலுவை சங்க சட்டம் 1920 மார்ச் 17 நிறைவேற்றப்பட்டது. இந்தியா முழுவதும் 700க்கும் மேற்பட்ட செஞ்சிலுவை சங்கங்கள் உள்ளன. பிற சர்வதேச செஞ்சிலுவை சங்கங்களுக்குரிய பொதுவான முத்திரையை இந்திய செஞ்சிலுவை சங்கமும் பயன்படுத்துகிறது. பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் உலக செஞ்சிலுவை சங்கம் என்பது உலக செம்பிறை சங்கமாக அறியப்படுகிறது. மனிதநேயத்தை பற்றி வலியுறுத்துவதே செஞ்சிலுவை சங்கத்தின் முக்கியமான நோக்கமாகும். மனிதநேயம் என்பது என்ன? பிறர்க்கு 1000 அறிவுரைகளை கூறுவதை விட ஒரு ஏழைக்கு உணவளிப்பதே மனிதநேயம். நான் எனது என்ற சிந்தையை தவிர்த்து பொதுநலத்தோடு வாழ்வதே மனிதநேயம். உண்ணும் உணவில் கலப்படம், உயிர்காக்கும் மருந்தில் கலப்படம், எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம், புதைந்து போனது மனிதநேயம். தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்ந்தவர் பலர். தன் வாழ்க்கையை மக்களுக்காய் அர்ப்பணித்த அன்னை தெரேசா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார், முல்லை கொடி படர தேரையே அளித்த பாரி,
மயிலின் குளிரினை போக்க போர்வை போர்த்திய பேகன். அன்று மனித நேயத்தோடு வாழ்ந்தவர்கள் இவர்கள். இன்று பொன்னையும் பொருளையும் தேடி மனித நேயத்தை தொலைத்து விடுகிறோம். மனிதா, மனித நேயம் இல்லாவிடில் மனித மாண்பிற்கு அழகில்லை. மனமென்னும் தோட்டத்தில் மனித நேயம் மலரட்டும். மனிதனை மனிதனாக மதிப்போம். மனித நேயத்தை மாணவர்களிடம் விதைப்போம். நன்றி. தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை மே மாதம் 8ஆம் நாள் உலக செஞ்சிலுவை தினம் குறித்த தகவல்களை வழங்கியவர் ஆசிரியர் திருமதி உஷா ராணி ராஜன் அவர்கள். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் MP. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.